ஸ்டூடெண்ட்ஸ் நம்ம இந்த வீடியோவில் சிபிஎஸ்சி கிளாஸ் 12 ஸ்டூடெண்ட்ஸ்க்கான எக்ஸசைஸ் 7.8ல கொஸ்டின் நம்பர் 14ல இருந்து பார்க்க போகிறோம். இதுக்கு முன்னாடி இருக்க எல்லா எக்ஸசைஸும் வால்யூம் அண்ட் டெக்ஸ்ட் புக்கோட ஆன்சர்ஸும் கூட நம்ம சேனலில் இருக்குது. தேவைப்படுற ஸ்டூடெண்ட் பார்த்துக்கோங்க. இப்போ இந்த கொஸ்டின் பாருங்கள், இது டேரெக்டாக நம்மளால இன்டெகிரேட் பண்ண முடியாது. கீழே குவாட்ரேட்டிக்கும் மேலே வந்து லீனியர் ஃபார்மும் இருக்குது. இதை நம்ம அந்த a டைம்ஸ் டிஃபரன்ஷியேஷன் ஆஃப் த டினாமினேட்டர் ப்ளஸ் பின்ற அந்த பேட்டர்ன்லேயே நீங்கள் பண்ணலாம். இல்லை இந்த கொஸ்டினை பார்க்கும்போது இங்கே வந்து எக்ஸ் ஸ்கொயர்ட் இருக்குது, மேலே ஒரு 2x டேர்ம் இருக்குது. அதனால் ஸ்ப்ளிட் பண்ணிட்டா கூட உங்களுக்கு ஈஸியாக ஆன்சர் வந்துடும். இதில் வந்து லிமிட் கொடுத்துருக்காங்க. ஃபர்ஸ்ட் லிமிட் இல்லாமல் கொஸ்டினை எடுத்து சால்வ் பண்ணிவிட்டு அப்புறம் ஃபைனலாக இந்த லிமிட்டை நம்ம அப்ளை பண்ணிக்கலாம். இப்போ கொஸ்டினில் வந்து இங்கே 2x + 3 டினாமினேட்டரில் வந்து 5x² + 1 லிமிட் இல்லாமல் முதல்ல சம்ம சால்வ் பண்ண போகிறோம். அதுக்கப்புறம் லிமிட் எடுத்துக்க போகிறோம். ஃபஸ்ட்டு 2x/5x² + 1 அப்படின்ற ஒரு டேர்மும் ப்ளஸ் 3/5x² + 1ன்னு இது ரெண்டுத்தான் பிரிச்சுக்கோங்க. பிரிச்சுட்டு இப்போ இவங்களை வந்து இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு இந்த டினாமினேட்டரை டீன்னு எடுத்துக்க போகிறோம். அப்போ நியூமரேட்டர் என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ரெண்டு டேர்ம் தனித்தனியாக அடிஷனில் இருக்கும்போது இவங்களுக்கு தனியாக இன்டெகிரேஷன், இவங்களுக்கு தனியாக இன்டெகிரேஷன் நம்மளால எடுத்துக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இவங்களை இன்டெகிரேட் பண்ணுறதுக்கு let us assume இந்த 5x² + 1 வந்து tன்னு அசியூம் பண்ணால் 5 அப்படியே தான் இருக்கும். x² டிஃப்ரென்ஷியேஷன் 2x, 1 0 ஆகிடும். இங்கே டீயை பண்ணும்போது dt/dx அப்படின்னு கிடைக்கும். இங்கே நமக்கு 2xம் dxம் தானே வேணும். அப்போ இந்த dx இங்கே எடுத்துகிட்டு போயிட்டு இந்த 5 இங்கே எடுத்துகிட்டு வந்துடலாம். அப்போ 2x × dxக்கு பதிலாக dt/5 அப்படின்றத நம்ம அப்ளை பண்ணணும். இப்போ இந்த கொஸ்டினில் நியூமரேட்டரில் இருக்க இந்த 2x dx எடுத்துகிட்டு dt/5 அப்படின்றதையும் டினாமினேட்டரில் இருக்க 5x² + 1 அப்படின்றத எடுத்துகிட்டு டீயும் நம்மளால் சப்ஸ்டியூட் பண்ணிக்க முடியும். ப்ளஸ் இவங்கக்கிட்ட இது வந்து மேலே வந்து வெறும் கான்ஸ்டன்ட் நம்பர் தான் இருக்கு இல்லையா, அதனால் அதை அப்படியே வச்சுட்டு இல்லை இது இப்படி வெளியில் எடுத்துகிட்டு 1/ இதை வந்து x² + a² ஃபார்ம் கொண்டு வரதுக்காக x² பக்கத்தில் 1 இருந்தால் ஓகேயா இருக்கும். ஆனால் இங்கே 5 இருக்குது, அதனால் 5 வெளில எடுத்துருங்க. எடுத்துட்டிங்கன்னா இங்கே x² + 1/5 அப்படின்னு கிடச்சிரும். ஏன்னா இந்த இடத்துல 5 இல்லை, நம்ம காமனாக எடுக்கும்போது அது அங்கே டினாமினேட்டரில் போடணும். அப்போ தான் இந்த 5 உள்ளே மல்டிபிள் பண்ணும்போது இந்த டேர்ம் நமக்கு சரியாக வரும். இப்படி எழுதிக்கலாம். இப்போ இங்கே இருக்கிற இந்த 1/5ன்ற டேர்ம் வெளில வந்துடும். அப்போ இது இன்டகிரேஷன் ஆஃப் dt/t மட்டும் இருக்கும். இவங்கக்கிட்ட ஒரு 3 வெளியில் இருக்குது. இந்த டினாமினேட்டர் 5யும் நம்ம வெளில எடுத்துக்கலாம். 3/5 இன்டகிரேஷன் ஆஃப் 1/ இது வந்து x² ப்ளஸ் இது வந்து 1 வந்து 1² எழுதிக்கலாம். ஆனால் 5 வந்து எதோட ஸ்கொயராகவும் எழுத முடியாதுல்ல. அப்போ இதை 1/√5² அப்படின்னு நம்ம போட்டுக்கலாம். ஏன்னா √5 ஸ்கொயர் பண்ணால் என்ன தான் வரும், 5 தான் வரும். ஏன்னா அப்போ தான் இது பார்க்க x² + a² பேட்டர்னுக்கு கிடைக்கும். இங்கே இப்போ 1/x இன்டெகிரேட் பண்ணால் log x அப்படின்னு கிடைக்கும். 1/x² + a² வந்து இன்டெகிரேட் பண்ணும்போது 1/a tan inverse of x/a அப்படின்னு கிடைக்கும். நம்ம ஆக்சுவலாக இங்கே ஒரு +cன்றதை போடுவோம். நம்ம இங்கே கொஸ்டினில் வந்து லிமிட் யூஸ் பண்ணி தானே பண்ண போகிறோம், அதனால் +c நம்ம போட தேவையில்லை. ஸோ 1/5 1/t இருக்குது, இன்டெகிரேட் பண்ணும்போது log t அப்படின்னு கிடச்சிருக்கும். இங்கே ஒரு 3/5 இருக்குது, மல்டிபிள் பை இவங்க வந்து x² + a² மாதிரி இருக்காங்க. ஃபஸ்ட்டு 1/a 1/a வந்து 1/√5ன்னு இருக்குது. tan inverse of x/a, xக்கு x தான் இருக்குது, aக்கு வந்து 1/√5ன்னு இருக்குது. இப்படி எழுதியிருக்கணும். ஸோ எழுதியாச்சு. இதை வந்து 1/5 log of tக்கு பதிலாக நம்ம எடுத்த சப்ஸ்டியூஷன் 5x² + 1 அதை கண்டிப்பாக ரீப்ளேஸ் பண்ணிடணும். ஏன்னா நம்ம லிமிட் எடுக்கும்போது எக்ஸுக்கு பதிலாக தான் சப்ஸ்டியூஷன் வரும், டீக்கு வராது. ஸோ இப்படி எழுதிக்கலாம். இதில் வந்து 1/1/√5ன்னு இருக்குது. √5 நம்ம மேலே எடுத்துகிட்டு போயிடலாம். அப்போ √5/1 அப்படின்னு வந்துடும். அப்போ 3√5/5 அப்படின்னு கிடச்சிருக்கோம். இங்கே வந்து tan inverse of x/a 1/√5 மேலே எடுத்துகிட்டு போனோம்னா √5/1. அப்போ √5x அப்படின்னு எழுதிக்கலாம். ஸோ இதுதான் நம்மளோட இந்த கொஸ்டினோட இன்டெகிரேஷன். இது வந்து நம்ம லிமிட் இல்லாமல் நம்ம ஃபைண்ட் பண்ணியிருக்கோம். இப்போ இதே கொஸ்டினுக்கு இங்கே லிமிட் போடும்போது நம்ம கண்டுபிடிச்ச இந்த இன்டெகிரேஷன் வேல்யூக்கு லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த மாதிரி. ஸோ நம்ம கண்டுபிடிச்ச ஆன்சருக்கு லிமிட் அப்ளை பண்ணலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து லிமிட் வந்து 1 இருக்குது. ஸோ எக்ஸ் வர இடத்துலலாம் 1 போடணும். ஸோ இதில் 1/5 log of இதை நீங்கள் மைண்ட்லேயே பண்ணிடலாம். இப்போ இதில் 1 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 1² 1 தான். 1 × 5 5 5 + 1 நீங்கள் 6ன்னு எழுதிருங்க. ப்ளஸ் இது வந்து 3√5/5 அங்கே அப்படியே இருக்கும். tan inverse of √5 × xன்னு இருக்குது. எக்ஸுக்கு பதிலாக 1 போட்டால் 1 × √5 √5 தான். ஸோ அப்பர் லிமிட் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. மைனஸ் லோவர் லிமிட் போடணும். இப்போ எக்ஸுக்கு இங்கே 0 போடுறோம்னு வச்சுக்கோங்களேன். 5 × 0 0 0 + 1 1 log 1ன்னு ஒரு log 1 0 தான். ஸோ 0 × anything அந்த டேர்ம் 0 ஆகிடும், அதை எழுத தேவையில்லை. இப்போ மாதிரி இங்கேயும் இந்த எக்ஸுக்கு பதிலாக 0 போட்டால் √5 × 0 0 tan inverse of 0 கூட 0 தான். அப்போ இந்த வேல்யூ என்ன தான் வரும், 0 தான் வரும். அப்போ இது மட்டும் தான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். இதில் டினாமினேட்டரில் 5 இருக்குல்ல, 5 வந்து √5 × √5 கூட இப்படி பிரிச்சுட்டு ஒரு √5 நம்ம கேன்சல் பண்ணி இந்த மாதிரி கூட நம்ம எழுதிக்கலாம். ஸோ அடுத்த கொஸ்டின் பார்க்கலாம்.
15ல இன்டகிரேஷன் ஆஃப் 0 to 1 x into e power x squared அப்படின்னு கொடுத்துருக்காங்க கொஸ்டின்ல. e power x squared இருக்குல்ல, இந்த x squared வந்து நம்ம tன்னு அசியூம் பண்ணோம்னா இந்த x into dx நம்மளால dtக்கு ஈஸியா ஃபைண்ட் பண்ணிட முடியும். ஸோ நம்ம ஒரு சப்ஸ்டியூஷன் எடுக்க போறோம். என்ன அப்படின்னா x squared tன்னு எடுத்துக்கலாம். அப்போ x squared டிஃபரன்ஷியேட் பண்ணா 2x வரும். t டிஃபரன்ஷியேட் பண்ணா dt by dx அப்படின்னு கிடைக்கும். நம்மளுக்கு இங்க x squared தவிர ஒரு xும் ஒரு dxும் இருக்கு. அப்போ xும் dxும் மட்டும் தான் வேணும். இந்த 2 வேண்டாம்ல, 2 அங்க கொண்டு போய்க்கோங்க. அப்போ x into dx is equal to dt by 2 அப்படின்னு எழுதிட்டு இங்க சப்ஸ்டியூட் பண்ணிடலாம். இதுல சப்ஸ்டியூட் பண்ணும்போது இன்னொரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இங்க இருக்கவங்க எல்லாத்தையும் நம்ம tன்னு மாத்துறோம். இந்த e அப்படியே வச்சுட்டு x squared வந்து tன்னு எழுதிக்கலாம். இந்த x into dx பதிலா நம்ம dt by 2 அப்படின்னு போட்டுடலாம். இப்போ இங்க dx இருக்கும்போது தான் இந்த வேல்யூ வந்து x ஓடது. இப்போ இங்க dtக்கு மாத்தணும்னா இந்த வேல்யூவை நம்ம டெஃபினட்டா யாருக்கு மாத்தணும்? tக்கு மாத்தணும். எப்படி மாத்துறதுன்னா இந்த சப்ஸ்டியூஷன் யூஸ் பண்ணி மாத்தணும். முதல்ல இங்க என்ன கொடுத்துருக்காங்க? 0. யாருக்கு? x ஓட வேல்யூஸ்ல 0 கொடுத்துருக்காங்க. அப்போ if x is equal to 0ன்னு இந்த ஈக்குவேஷன்ல போடுங்க. அப்போ 0வை ஸ்கொயர் பண்ணா t கிடைக்கும். 0வை ஸ்கொயர் பண்ணா கூட என்னதான்? 0 தான். அப்போ 0ன்னு போட்டா 0 தான் வருது. அடுத்து இங்க என்ன இருக்கு? 1 இருக்கு. ஸோ if x is equal to 1ன்னு சப்ஸ்டியூட் பண்ணணும். இங்க 1 ஸ்கொயர் பண்ணும்போது 1 தான் வரும். இது ஏன் மேம் பண்ணணும்? அதே தானே வருதுன்னா இந்த கொஸ்டினுக்கு அதே தான் வருது. ஆனால் சப்ஸ்டியூஷன் எடுக்கும்போது நிறைய டைம் வந்து சேஞ்ச் ஆகி தான் வரும். அதனால டெஃபினட்டா செக் பண்ணி பார்க்காம சம்ம நீங்க எழுதவே கூடாது. dt by 2 டினாமினேட்டர்ல 2 இருக்குல்ல, அதை வந்து வெளில எடுத்துடலாம். ஸோ நமக்கு என்ன கிடைக்கும்னா 1/2 ஆஃப் இன்டகிரேஷன் 0 to 1 e power t dtன்றது மட்டும் கிடைச்சிருக்கும். ஸோ 1/2 அப்படியே தான் இருக்கும். e power t இன்டகிரேட் பண்ணும்போது e power t தான் வரும். அப்புறம் 0 to 1 அவங்களோட லிமிட் கொடுத்துருக்காங்க. அப்போ half ஆஃப் முதல் அப்பர் லிமிட் போடணும். ஸோ e power 1 minus e to the power 0 அப்படின்னு எழுதிடலாம். அப்போ half ஆஃப் e to the power 1ன்றது e to the power 0ன்றது வந்து 1. anything power 0 1 அப்படின்னு நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? இப்போ e minus 1/2 அப்படின்றது உங்களோட ஃபைனல் ஆன்சர். அடுத்து 16th கொஸ்டின் பார்க்கலாம். மேலே 5x ஸ்கொயர் இருக்கு, கீழே x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3ன்னு இருக்கு. மேலேயும் குவாட்ரட்டிக், கீழேயும் குவாட்ரட்டிக் இருக்கு. ஸோ ரெண்டுமே குவாட்ரட்டிக்ல இருந்துச்சுன்னா அதை நம்ம ப்ராப்பர் ஃப்ராக்ஷன் சொல்ல மாட்டோம். ஸோ அதை முதல்ல டிவைட் பண்ணி ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக மாற்றணும். எப்படி டிவைட் பண்ணுறது? ஃபர்ஸ்ட் எப்பவுமே நியூமரேட்டர் தான் உள்ள எழுதணும். 5x ஸ்கொயர்டை உள்ள எழுதிட்டு டினாமினேட்டர்ல இருக்கிற x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 வெளில எழுதி டிவைட் பண்ணுங்க. இங்க ஃபர்ஸ்ட் 1x ஸ்கொயர் இருக்கு, இங்க 5x ஸ்கொயர் வேணும். அப்போ 5ஆல மல்டிபிள் பண்ணுங்க. 5 into 1x ஸ்கொயர் 5x ஸ்கொயர். அப்புறம் 5 4s are 20x. அப்புறம் 5 3s are 15 அப்படின்னு எழுதிடலாம். எழுதிட்டு இதை சப்ட்ராக்ட் பண்ணணும். ரெண்டுமே பிளஸ்ல இருந்தா கட் பண்ண முடியாதுல. மொரோவர் இதை டிவிஷன் பண்ணும்போது மைனஸ் தான் பண்ணணும். அதனால சிம்பிள் மாத்திட்டு இது கேன்சல் பண்ணிடலாம். இதுல வெறும் -20x இருக்கு, இங்க -15 இருக்கு. ஸோ டிவிஷன் முடிச்சாச்சு. ஏன்னா இது வந்து டிவைசர், இது வந்து ரிமைண்டர். ரிமைண்டர் வந்து டிவைசரை விட சின்னதா வந்தா இதை ஸ்டாப் பண்ணிடணும். இது வந்து கோஷன்ட், இது ரிமைண்டர், இது உங்களோட டிவைசர். அதான் நீங்க வந்து மிக்ஸ்டு ஃப்ராக்ஷனா மாத்துவீங்கல்ல சின்ன கிளாஸ்ல, அதே தான் பண்றோம். இதை எடுத்து எப்படி எழுதணும்னா கோஷன்ட் பிளஸ் ரிமைண்டர் பை டிவைசர் அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ இந்த கொஸ்டினை ஃபர்ஸ்ட் இதை மட்டும் எடுத்து சால்வ் பண்ணிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இன்டகிரேஷன் வித் லிமிட் வந்து நம்ம பண்ணிக்கலாம். இந்த லிமிட் அப்படியே வச்சுட்டு இவங்களை மட்டும் முதல்ல சால்வ் பண்ண போறோம். இவங்களை டிவைட் பண்ணும்போது நமக்கு கிடைச்ச வேல்யூ கோஷன்ட் வந்து 5. ஸோ 5 பிளஸ் ரிமைண்டர் வந்து -20x -15 பை டிவைசர் வந்து உங்களோட x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 அப்படின்னு எழுதிக்கலாம். இங்க வந்து வித் ரெஸ்பெக்ட் டு dx. இதுல 5ன்றது வந்து நார்மல் நம்பர், இது வந்து தனியா இன்டகிரேட் ஆயிடும். இவங்கள தான் நம்ம இப்போ தனியா வந்து என்ன பண்ண போறோம்? இன்டகிரேட் பண்ணணும். இன்டகிரேட் பண்றதுக்கு இப்போ இது வந்து குவாட்ரட்டிக்கும் இது வந்து ஒரு லீனியர்லயும் இருக்கு. ஸோ இதை வந்து நீங்க இப்படி எழுதிக்கலாம். இன்டகிரேஷன் ஆஃப் இது வந்து 5 into dx தனியா எடுத்துட்டு இவங்க ரெண்டு பேர்கிட்ட என்ன காமனா இருக்குன்னு பாருங்களேன். மைனஸ் காமனா இருக்கு. மொரோவர் உங்க ரெண்டு பேருமே 5 டேபிள்ல வராங்க. ஸோ -5 நம்ம இப்படி காமனா வெளியில எடுத்துடலாம். வெளியில எடுத்துட்டோம்னா ரிமைனிங் உள்ள வந்து இங்க ஒரு 4x இருக்கும், இங்க ஒரு +3ன்ற டேர்ம் இருக்கும். டினாமினேட்டர்ல x ஸ்கொயர் பிளஸ் 4x பிளஸ் 3 அப்படின்னு இருக்கு, இங்க வித் ரெஸ்பெக்ட் டு dx. இது வந்து நம்மளோட ஈக்குவேஷன் 1ன்னு வச்சுக்கலாம். இதை தனியா சிம்பிளிஃபை பண்ணிட்டு 1ன்னு வச்சுட்டு இப்போ இதை மட்டும் தனியா சிம்பிளிஃபை பண்ணிக்கலாம். இது நம்ம பார்ஷியல் ஃப்ராக்ஷன்லேயே பண்ணிட முடியும்ல. ஏன்னா டினாமினேட்டர் ஈஸியாக ஃபேக்டரைஸ் ஆகுது பாருங்க. இப்போ 1 3s are 3, நடுவில் 4 வரணும். அப்போ x + 3 x + 1 ஈஸியாக ஃபேக்டரைஸ் ஆகுறதுனால பார்ஷியல் ஃப்ராக்ஷன் அப்ளை பண்ணிக்கலாம். இந்த இன்டகிரண்ட் மட்டும் எடுத்துக்கோங்க. இது கொஸ்டினை காப்பி பண்ணிட்டு இது ரெண்டு லீனியர் ஃபேக்டர் இருக்கிறதுனால a/x + 3 b/x + 1 இதை நம்ம எல்சிஎம் எடுத்துக்கலாம். a × x + 1 b × x + 3 வரும். டினாமினேட்டர்ல x + 1 x + 3 வந்து இந்த டினாமினேட்டர் கட் பண்ணிடும். ஸோ இந்த நியூமரேட்டரும் இந்த டேர்ம்ஸ் மட்டும் இங்க இருக்கு. இப்போ எக்ஸுக்கு பதிலாக -1 அப்படின்னு நம்ம சப்ஸ்டியூட் பண்ணோம்னா இங்க -1 போட்டால் -4, இந்த +3. இங்க -1 போட்டால் இந்த டேர்ம் 0 ஆயிடும். இங்க -1 போடும்போது 3 - 1 2bன்னு வந்திருக்கும்.
பி மட்டும் தானே வேணும். மல்டிபிள் இருக்க 2 இங்க கொண்டு வந்துரலாம். அதான் -1/2ன்னு வந்திருக்கு. இதுல -3 போட்டா இந்த டெர்ம் 0 ஆகும்ல. அப்ப இஃப் x is equal to -3ன்னு எடுத்துக்கோங்க. இங்க -3 போட்டா -12 இந்த +3 அங்கேயே இருக்கு. இங்க -3ன்னு போட்டோம்னா -3யும் +1ம் -2a. அப்ப a மட்டும் தான் வேணும். இந்த பக்கம் -9 இருக்கு. இங்க இருந்து ஒரு -2 டினாமினேட்டர்ல வரதுனால மைனஸ் கட் ஆகி 9/2ன்னு வந்துருச்சு. இப்ப இந்த ஃபிராக்ஷனை வந்து a/x+3 b/x+1ன்னு எழுதிக்கலாம். அதான் இங்க எழுதியிருக்கேன். ஏக்கு பதிலா 9/2வும் பிக்கு பதிலா -1/2வும் போட்டு இதை பிரிச்சு எழுதிடலாம். a/b ஃபார்ம் அதை இங்க எழுதியிருக்கோம் நம்ம. ஸோ இதுதான் நம்ம இப்போ ஃபேக்டரைஸ் பண்ணோம். சரி, இதுதான் இப்போ இன்டகிரேட் பண்ணோம். இப்போ 1 to 2 5 into dx வந்து டைரக்டா இன்டகிரேட் ஆயிடுது. 5x ஆயிடும். லிமிட் வந்து 1 to 2. இவங்களை இன்டகிரேட் பண்ணோம். இதுல இவங்க கிட்டயும் by 2 இருக்கு. இங்கேயும் மேல by 2 இருக்குல்ல. அது வெளில எடுத்துருங்க 1/2. அப்ப 9 மட்டும் இருக்கும். 1/x ஃபார்ம்ல இருக்கிறதுனால இவங்களை இன்டகிரேட் பண்ணும்போது log x அப்படின்னு கிடைக்கும். இப்போ log of x plus 3. இங்க ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் 1/x+1 இன்டகிரேட் பண்ணும்போது log of x plus 1 அப்படின்னு கிடைச்சிருக்கும். ஸோ இன்டகிரேட் பண்ணியாச்சு. லிமிட் வந்து 1 to 2. ஃபர்ஸ்ட் அப்பர் லிமிட் அப்புறமா லோவர் லிமிட் சப்ஸ்டியூட் பண்ணலாம். முதல்ல இவங்களுக்கு சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 5 இங்க 2 சப்ஸ்டியூட் பண்ணா 5 2s are 10 மைனஸ் 1 சப்ஸ்டியூட் பண்ணா 5 1s are 5. ஃபர்ஸ்ட் டேர்ம் சப்ஸ்டியூட் ஆயிடுச்சு. செகண்ட் 5/2 வெளியிலே இருக்கட்டும். உள்ள 9 டைம்ஸ் இருக்கு. இங்க வந்து log of x plus 3 ஃபர்ஸ்ட் இந்த 2வை சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ சப்ஸ்டியூஷன் இப்படி வந்துடும் நமக்கு. ஃபர்ஸ்ட் இங்கே 2 சப்ஸ்டியூட் பண்ணோம்னா 2 + 3 5. அடுத்து இங்கே 2வை சப்ஸ்டியூட் பண்ணால் 2 + 1 3. அப்பர் லிமிட் போட்டு மைனஸ் போட்டுட்டு தான் இந்த லோவர் லிமிட் போடணும். இங்கே 1 போடும்போது 1 + 3 4ன்னு வந்திருக்கும். இங்கே 1 போடும்போது 1 + 1 2ன்னு வந்துடுச்சு. இப்போ இது வந்து பிராக்கெட் ஓப்பன் பண்ணிக்கலாம் உள்ள. இந்த ஃபர்ஸ்ட் 2 டேர்ம் அப்படியே எழுதிட்டு மைனஸ் உள்ள போனால் இது -9 log 4. இது மைனஸும் ப்ளஸ் log 2ன்னு வந்துடுச்சு. இந்த 2 டேர்மே 9 மல்டிபிள்ஸ்ல இருக்கிறதுனால 9 காமனா எடுத்துடலாம். காமனா எடுத்துட்டோம்னா log 5 minus log 4ன்னு இருக்கும். log a minus log bனா சேர்க்கும் போது log a/bன்னு எழுதிக்கலாம். மைனஸ் log 3யும் பிளஸ் log 2வும் இருக்கு. மைனஸை வெளில எடுத்துட்டோம்னா இது பிளஸ் log 3னும் இது மைனஸ் log 2னும் வந்திருக்கும். திருப்பி இது பார்க்க எப்படிதான் இருக்கு, log a minus log b மாதிரி இருக்கு. எப்பவுமே log a minus log b அப்படின்ற டேர்ம்ஸ் வந்துச்சுன்னா அவங்களை சேர்த்து log of a/b அப்படின்னு நம்ம எழுதிடலாம். ஸோ அதான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இது 3/2 அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் உங்களோட ஃபைனல் ஆன்சர். வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் ஒரு லைக் போடுங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைபர் சேனல் ஃபார் மோர் வீடியோஸ்.